ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரசு வேலைவாய்ப்பு சேனல். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டிஆர்பி உடைய ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா 2025 வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க, ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க, ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். டிஆர்பி ஆனுவல் பிளானருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்துட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? ஸோ டிஆர்பி எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா முன்கூட்டியே விட்டுருவாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் இன்னுமே கூட விடாமல் கிட்டத்தட்ட 2 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. அப்ளை பண்ணுற டேட்டும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. ஏன் இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ற கேள்விக்கான பதில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ 2025 பிறந்து பிப்ரவரி மாதம், ஓகேங்களா, 2 மாதம் முழுசாகவே முடிஞ்சிருச்சு. ஸோ மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்கில் இருக்கும். ஸோ இன்னுமே கூட ரிலீஸ் பண்ணாததுனால ஆசிரியர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சென்னை, ஓகேங்களா, இந்த ஆண்டு பிறந்து 2 மாதங்கள் கடந்தும் இதுவரை வருடாந்திர தேர்வு அட்டவணை ஆசிரியர் தேர்வு வரையும் வெளியிடாததால் இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்தவர்களும் பிஎட் பட்டப்படிப்பு முடித்தவர்களும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஓகேங்களா? அரசு பள்ளி இடைநிலை ஆசிரியர்கள், பட்டதாரி மற்றும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள், சிறப்பு ஆசிரியர்கள், வட்டார கல்வி அதிகாரிகள், பிஇஓ, அரசு பாலிடெக்னிக் கல்லூரி விரிவியலாளர்கள், அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆசிரியர்கள், அரசு சட்டக்கல்லூரி மற்றும் அரசு பொறியியல் கல்வி உதவி பேராசிரியர்கள், மாவட்ட ஆசிரியர் மற்றும் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர்கள் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வாயிலாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். மேலும் டெட் எனப்படும் ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி தான் நடத்துகிறது. ஓராண்டில் என்னென்ன போட்டித் தேர்வுகள் நடத்தப்படும், அவற்றுக்கான அறிவிப்புகள் எப்போது வெளியிடப்படும், தேர்வுகள் எப்பொழுது நடத்தப்படும் என உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் அடங்கிய வருடாந்திர தேர்வு அட்டவணையை டிஆர்பி ஆண்டுதோறும் வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையில் கடந்த ஆண்டு டிசம்பர் அல்லது இந்த ஆண்டு ஜனவரி முதல் வாரத்தில் வெளியிட்டிருக்க வேண்டும். ஆனால் 2025 ஆண்டு பிறந்து 2 மாதங்கள் ஆகியும் இன்னும் வெளியிடாமல் டிஆர்பி காலம் தாழ்த்தி வருகிறது. இதனால் அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்வு மற்றும் டெட் தேர்வு தீவிரமாக படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்கள் வேதனை அடைந்துள்ளனர். ஓகேங்களா? ஸோ இன்னமும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது குறித்து இடைநிலை ஆசிரியர் பயிற்சி முடித்த ஆசிரியர்கள் மற்றும் பிஎட் முடித்த பட்டதாரிகள், முதுகலை பட்டதாரிகள் கூறுவதாவது, டிஎன்பிஎஸ்சி 2025க்கான ஆண்டுக்கான வருடாந்திர தேர்வு அட்டவணையை கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்திலேயே வெளியிடப்பட்டுள்ளது. ஆனால் டிஆர்பி இன்னும் வெளியிடவில்லை. 2025 பிறகு மார்ச் மாதம் வரை உள்ள நிலையில் வருடாந்திர தேர்வு அட்டவணை எப்போது வெளியாகும் என்பதும் தெரியாமல் தவிக்கின்றோம். இது குறித்த டிஆர்பி ஹெல்ப்லைன் எண்ணில் தொடர்பு கொண்டு கேட்டால் விரைவில் வெளியாகும், இணையதளத்தை பாருங்கள் என்று சொன்ன பதிலேயே சொல்கிறார்கள். டெட் தேர்வு கடந்த 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்டது. கடந்த ஆண்டு நடத்தவில்லை. இதனால் டெட் தேர்வை எதிர்பார்த்து 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் காத்திருக்கின்றனர். ஆனால் தேர்வு அட்டவணையை வெளியிடாமல் டிஆர்பி காலதாமதம் செய்கிறது. இவ்வாறு அவர்கள் அதிருப்தி தெரிவித்தனர். கடந்த 2024ஆம் ஆண்டு டிஆர்பி வெளியிட்ட தேர்வு அட்டவணையில் டெட், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு மற்றும் தேர்வு, மாவட்ட ஆசிரியர் பயிற்சி நிறுவன விரிவுரையாளர்கள் ஆகிய 3 தேர்வுகளுக்கான அறிவிப்புகள் 20 வெளியிடப்படவில்லை என குறிப்பிடத்தக்கது. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெட் எக்ஸாமுக்காக படிச்சுட்ருக்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஓகேங்களா? ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியாச்சு. எக்ஸாம்ஸும் நடத்திக்கிட்டே இருக்காங்க. பட் ஆனால் டெட் படிக்கிற எங்களுடைய நிலமை வந்து பார்த்திங்கன்னா என்ன கேள்விக்குறி அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியோடைய ஆனுவல் பிளானர் பொறுத்த வரைக்கும் மார்ச் மந்த், ஓகேங்களா, இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக வெளியிடுவாங்க. பட் ஆனால் வெளியிடலை அப்படின்னா நிச்சயமாக இதுக்கு ஒரு சூழ்நிலை வந்து பார்த்திங்கன்னா வெடிக்கிற நிலைமையில தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதைக்கு இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா 2023 தான் வந்து பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் நடந்துச்சு. 2024 நடக்கவே இல்லை. இந்த 2025லையும் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் விடலை அப்படின்னா நிச்சயமாக ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா டெட் முடித்தவர்களுக்கு, டெட் படித்தவர்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் என்ன ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, டெட் அண்ட் டிஎன்பிஎஸ்சி ஆர் போத் ஆர் த சேம் சிலபஸ். ஓகேங்களா?
ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சிக்கு எழுதுங்க. இன்கேஸ் ஜாப் கிடச்சிச்சின்னா போங்க. பட் ஆனால் டெட் வந்துச்சுன்னா அதையும் எழுதி நீங்கள் ஆசிரியர்களாகவும் போகலாம். ஸோ டெட் அப்படின்றத ஒரே ஒரு மனநிலைமையில் மட்டும் இருக்காதீங்க. டிஎன்பிஎஸ்சிக்கும் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயமாக மார்ச் மந்த் வந்து பார்த்திங்கன்னா ஆனுவல் பிளானர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஒரு வருத்தமும் அடைஞ்சிடாதீங்க. ஓகேங்களா? முயற்சி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய லட்சியம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.